ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. நாம் வந்து இந்த மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே தொடர்ந்து லாங் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து நான் போடுற கோலம், பூஜாஸ் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் வரும். இந்த மார்கழி மாதத்தில் நாங்கள் வந்து அதை கணக்கு பண்ண மாட்டோம். அதையும் தாண்டி இந்த அமாவாசைக்கு நான் வந்து படையெல்லாம் எதுவுமே போடலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இதில் வந்து சாமி கும்பிடாததுனால நான் வந்து இந்த கோலம் போட்டுக்கிட்டேன். இருந்தாலுமே வந்து மார்கழி மாதம் அப்படின்னா நம்ம அப்படியே ப்ளெயினாக விடாமல் அந்த காவி பொடி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம கோலம் போடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சிலவங்க வந்து சுத்தமாக கோலமே போட மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசு கேட்காது. இத்தனை நாள் எப்போவுமே அமாவாசைக்கு கோலம் போடாமல் தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழக்கமும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலவங்க காவி பொடியில் கோலம் போடுவாங்க. அந்த பழக்கம் ஒரு சிலவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலவங்க வந்து மார்கழி மாதம் தானே, அது வந்து கோலத்துக்கும் கடவுள் இதுக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோலம் போட்டுப்பாங்க. அது மாதிரி வந்து நாங்கள் இந்த மார்கழி மந்த் மட்டும் கணக்கு பண்ண மாட்டோம். அதனால தான் நான் வந்து கோலம் போட்டுக்கிட்டேன். இந்த மார்கழியை தவிர்த்து மற்ற அமாவாசையெல்லாம் வருது பார்த்திங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போடாமல் இருக்கிற கோலத்தோட அடையாளத்தையும் வந்து நல்லா அழித்து விட்டுருவோம். அது வந்து எப்போவுமே நம்ம பண்ணுறது தான். இந்த மார்கழி மாதம் அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து நான் கோலம் போட்டேன் இன்றைக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நார்மலான அந்த அமாவாசை வருது பார்த்திங்களா மற்ற நாட்களில், அதுவுமே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு பேக் இதெல்லாமே வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அமாவாசையை பற்றி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்கு, அதாவது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. அமாவாசை அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு யார் கும்பிடணும் அப்படின்னா, இப்போ வந்து வீட்டில், அதாவது பையனுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அந்த மருமகளும் சரி அந்த மகனும் சரி ஃபஸ்ட்டு வந்து காலையில் பையன் வந்து தலைக்கு குளிக்கணும். இதுவே பொண்ணுங்க அப்படின்னும் போது, அதாவது ஒய்ஃப் வந்து தலைக்கு குளிக்கக்கூடாது. அதே மாதிரி வெறும் வயிற்றுலையும் சமைக்கக்கூடாது. அவங்களுக்கு படையல் போடுறோம் பார்த்திங்களா, அதை வந்து வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது. இப்போ வந்து இவங்க தனியாக ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, தனி குடும்பத்தனம் இருக்காங்க. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது மாமனாரோ மாமியாரோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோலம் போடக்கூடாது. அதுக்கப்புறமா படையல் போட்டு இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டுக்கணும் அமாவாசை அன்னைக்கு. இதுவே வந்து நீங்கள் மாமனார் மாமியாரோட கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போவும் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிடணும். இதுவே வந்து மாமனார் மாமியார் இருக்காங்க, ஆனாலும் நீங்கள் தனி குடுத்தனம் இருக்கீங்க, மாமனார் மாமியார் தனியாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்களோட பெரியவங்களுக்கு அவங்க பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். அன்றைக்கி வந்து நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் விஷயம். இதுவே வந்து அந்த பொண்ணுடைய அம்மாவோ அப்பாவோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு படையலை நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுடைய அண்ணனோ தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அவங்களுக்கு படையல் படைக்கணும். நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இவ்வளோ தான் இதோட டீட்டெயிலு. இதுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து அமாவாசை கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கோலம் அப்படின்றது வந்து கடவுளை அந்த இடத்துக்கு நம்ம வர வைக்கிற ஒரு பிளேஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் வந்து கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரதா ஐதீகம். நம்ம வந்து காலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு படையல் படைச்சி அவங்களுக்கு காக்காய்க்கு வைக்கும்போது அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களுடைய பசியை போக்கிக்குவாங்க அப்படின்றது தான் வந்து அப்பத்திலிருந்து நமக்கு பெரியவங்க சொன்னது. இது இப்போ நம்ம கோலம் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க, வரவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நம்ம அமாவாசைக்கு கோலம் போட மாட்டோம். இதில் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் வருது. இந்த மாதிரி டவுட்லாம் வந்து யோசித்து நீங்கள் வந்து ரொம்ப அந்த மண்டையை வந்து குழப்பிக்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம அந்த திதி அன்னைக்கு எள்ளும் தண்ணி
தனியாக இறைப்போம் பார்த்தீங்களா, ஒரு சிலவங்க வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் எள்ளும் தனியாக இறைப்பாங்க. ஒரு சிலவங்க அந்த 3 முக்கியமான அமாவாசைக்கு வந்து எள்ளும் தனியாக இறைப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலவங்க வந்து திதி அன்னைக்கு பண்ணுவாங்க. வருஷத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லா அமாவாசைகளிலும் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு சில வேலை விஷயமா கூட இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த முக்கியமான 3 அமாவாசை ப்ளஸ் வந்து அந்த திதி அன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதுமானது. இந்த அமாவாசை நாட்களில் தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப பசியோட நம்ம பசங்க வந்து நமக்கு ஏதாவது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துட்ருப்பாங்க. அப்போது இந்த அமாவாசை நாட்களில் தான் அவங்களுக்கு வந்து அந்த பூமிக்கு வரத்துக்கான அந்த இது இருக்கும், அந்த ஆன்மாக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது நாம் கரெக்டாக வந்து நம்மளுடைய, அதாவது இப்போது ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா ஒய்ஃப் பண்ணுறதை வந்து ஏற்றுப்பாங்களோ இல்லையோ, முக்கியமாக வந்து அவங்களுடைய பையன் மருமகள் இவங்க 2 பேரும் செய்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த இடத்துல. அதனால் வந்து நம்ம அந்த வருஷத்துக்கு ஒரு 13 நாள் வரும்னு வச்சுக்கோங்களேன். 13, 12 நாள் வருதுன்னா அந்த டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த 13 நாளைக்குமே வந்து அந்த பசியை போக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இப்போ வந்து இந்த அமாவாசையை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டவுட்லாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து போட்ட கோலம் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன். ரொம்ப வந்து எல்லா இடமும் கோலம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலை. கொஞ்சம் சிம்பிளாகவே இன்றைக்கி வந்து இந்த பூஜை இது எல்லாத்தையும் வந்து பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீஷோலேருந்து நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதாவது பசங்களுக்கு பேகு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வித் பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியல, தூரமாக இருக்கும்போது. கிட்ட அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியுது. நல்லா அழகாக இருந்துச்சு. இது வந்து 309 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. டிவி கிட்ட அங்கெல்லாம் கூட நம்ம சூப்பராக வைக்கலாம். ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸ் டேபிளில் கூட இதை வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக 300 ருபீஸ்க்கு இது வந்து வர்த்து தான். 2 பீஸுமே ஒன்றா தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன். ஸோ பையனுக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேன் போட்ட மாதிரி லஞ்ச் பேக்கும் வித் இந்த பேக் சேர்த்த மாதிரி தான் வந்துருந்துச்சு, பேக்கும் சேர்த்து. இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா தின்னாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக நிறைய புக்ஸ்லாம் வச்சுட்டு போக முடியாது. ப்ளஸ் வந்து சைஸுமே கம்மி தான். பின்னாடி மாட்டுற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இது வந்து ப்ரீ கேஜி ஆர் எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது ட்ரிப் போகிறீங்க அப்படின்னும்போது அழகாக குழந்தைங்களுக்கு அவங்களோட திங்ஸ் வச்சு நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க கேரி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அங்கத்துக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஹெவி பொருள்லாம் வந்து வைக்க முடியாது. இந்த லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் வந்துச்சு இல்லையா, ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு 250 ருபீஸ் இருக்கும் கரெக்டாக. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். 250 ருபீஸ்க்கு இதை வாங்கியிருந்தேன். 1/2 லிட்டர் பாட்டில் வந்து படுக்க வைக்கலாம், பட் வந்து அந்த இடத்துல நிற்க வைக்க முடியாது. மற்றபடி இந்த லஞ்ச் பாக்ஸ், லஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது அதில் வைக்கிறதுக்கு. அடுத்து வந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் தனியாக வாங்கியிருந்தேன், இந்த லஞ்ச் பேக்கும் தனியாக வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லஞ்ச் பேக் பற்றி பார்த்துடலாம். அவளுக்கு வந்து யூனிகார்ன் அண்ட் பர்பிள் கலர், பிங்க் கலர் இந்த 3 தான் வந்து அவளுக்கு மெயினே. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இந்த 3 தான் அவள் எதிர்பார்ப்பா. லஞ்ச் பேக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கலாம். 130 ருபீஸ் தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைனில் பட் பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த யூனிகார்ன் இதுலேயே வந்து இந்த பேக் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இந்த பேக். அந்த ஸ்பைடர்மேன் பேக்கை விட இந்த பேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லாவும் இருக்குது. நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு என் பாப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 215 ருபீஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் எக்ஸாம் பேட் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது.
இதுவே வந்து அந்த ஸ்பைடர்மேன் பேக்கில் வந்து எக்ஸாம் பேட்லாம் பத்தாது, சும்மா வந்து எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகலாம், அதுக்காக தான் அது வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து இந்த யூனிகார்ன் பேக் வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம். இதோட எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் பேக் வந்து இந்த பேக் சின்னதாக வந்துருச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேக் போட்டேன். இதுவுமே சைஸ் வந்து சின்னது தான். பையன் வந்து 4th படிக்கிறான். பாப்பாவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த பேக் கரெக்டாக இருக்குது, அந்த யூனிகார்ன் பேக்கு. இவனுக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால இது வந்து பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா இந்த ஜிப்பு வந்து கரெக்டாக அதை ஸ்மூத்தாக போயிட்டு வரல. ஏன் அப்படின்னா அந்த துணி வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல நூல் நூலாக இருக்குது, அது வந்து இதில் ப்ராப்ளம், அது மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் அதுதானே மெயின் விஷயம், அதனால வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து 235 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதில் வந்து சுத்தமாக அதாவது கம்ப்ளீட்டாக வைக்க முடியல அந்த எக்ஸாம் பேடை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த எல்லா பேக்லேயும் பெஸ்ட்டு எதுனா அந்த யூனிகார்ன் பேக் தான். ஓரளவுக்கு வந்து வெயிட்டையும் தாங்குது, ப்ளஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த பவுச் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டுமே காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக இதை வாங்கலாம். தனித்தனியாக வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி காம்போவில் வாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பையனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் பவுச்சு வித் வந்து கீ செயின், ஸ்பைடர்மேன் கீ செயின் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பென்குயின் பவுச் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இது காம்போவில் வந்ததுனால ஆளுக்கு ஒன்று எடுக்கிற மாதிரி வந்து இதை வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஜிப் வந்து இருக்குது. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பென்சில், ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் வந்து எரேசர், ஷார்ப்னர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து சூப்பர். 181 ருபீஸ்க்கு இது வந்து வாங்கியிருந்தேன், கண்டிப்பாக வர்த்து தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவள் பிங்க் கலரில் யூனிகார்ன் பவுச் கேட்டதுனால இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக திக்காக இருக்கும். இதில் வந்து எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கா பாருங்கள். படிக்கிறது என்னவோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான். அவள் வந்து யூஸ் பண்ணுறது பென்சில் மட்டும்தான், பென்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் 3-4 பென்னுக்கிட்ட வச்சுருக்கா, நிறைய ஸ்கெட்சு, அப்புறம் ஸ்கேலு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று தான் அவளுக்கு. இது எல்லாமே வந்து ஹெவியாக அதில் வந்து டம்ப் பண்ணிட்டு போவாள் ஸ்கூலுக்கு. அவளோட பேக் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும். அதில் என் பையன் வந்து 4th படிக்கிறான், ஆனால் அவனே வந்து இவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுருப்பானான்னு கேட்டால் கிடையாது. 2 பென்னு, பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேல் இது மட்டும் தான் அவன் வச்சுருப்பான். இவளோட பவுச் வந்து ஹெவியாக தான் இருக்கும் எப்போவுமே. நல்லா கண்டிப்பாக வர்த்து தான். இதோட ப்ரைஸ் வந்து 140 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். வெளியில் வந்து கடையில் 250 ருபீஸ் கிட்ட இது வந்து சேல் பண்ணுறாங்க, இல்லைன்னா 200 ருபீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த பொருள் என்னென்னா இது வந்து வீட்டுக்கு அலங்காரத்துக்காக பண்ணுறது. இது வந்து வால் ஹேங்கிங்ஸு. இந்த கவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே வாங்கி பூஜை ரூம் கிட்ட வந்து தொங்க விட்டுருந்தாங்க. எனக்கு வந்து அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை வந்து நான் வாங்கிட்டேன். இது வந்து 152 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கியிருந்தேன். முன்னாடியே பே பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு கம்மியாகும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து வர்த்து தான். இதை பூஜை ரூமில் தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்னபூர்ணி அம்மன் சிலை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பிளெயினாக வந்து வால் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இதை வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 வாங்கியிருந்தேன். இன்னொரு இடமும் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஒரு ஸ்டிக்கர் வந்து 97 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். சிஓடி அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு 10-20 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும். எல்லா பொருளையும் விட ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த டோர் மேட் தான். இந்த மேட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு ஃப்ளவர் மாதிரி, அதாவது ரியலாக அந்த 3Dயில் நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கா மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இந்த செம்பருத்தி இதுதான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 280 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இதை வாங்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து தண்ணி பட்டாலும் வந்து அந்த வழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி டோர் கிட்ட போட்டிருக்கிறது ஃப்ளவர் மேட் வந்து நூலில் இருக்கும். அதை நம்ம மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இது அப்படி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். கையால் தான் வந்து அப்படியே ஒரு ப்ரஷ்
வச்சு சாஃப்டான ப்ரஷ் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ கீழே போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு பொருள். கண்டிப்பாக வந்து இதுக்கு நான் 10/10 கொடுப்பேன். ரொம்ப அழகாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் இதை போட்டு நான் வந்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து நான் காமிச்ச இந்த பொருள் எல்லாத்துலேயுமே எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட எல்லா லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.